செலுத்துகிறோம் தகப்பனே. என் வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே அப்பா நீரே என் மூலமாய் பேசும்படியா இதை செய்யுங்க. ஆமென். முடிந்தது. யோவான் 19:29-30 பார்த்தோம் அப்படின்னா முடிந்தது. எல்லாரும் இதை என்ன வார்த்தையா நினைக்கிறீங்க? எல்லாருமே கொஞ்சம் டயர்டா இருக்கணும். ஸோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தொடங்கலாம். ஸோ முடிந்தது அப்படின்னா இது ஒரு எப்படி சொல்றது, முடிஞ்சிருச்சுப்பா இந்த வாரம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஏசப்பா சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சந்தோஷத்தின் வார்த்தையா, வெற்றியின் வார்த்தையா நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பா ஆண்டவர் மூலியமா நமக்கு வர்றது எதுவுமே பேட் நியூஸ் வராது, குட் நியூஸ் தான். ஸோ நம்ம எனக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுறேன். ஸோ எப்படி சொல்றது அப்படின்னா வெற்றியின் வார்த்தை, இது தோல்வியின் வார்த்தை அல்ல, பரிதாபத்துக்குரிய வார்த்தை அல்ல, இது ஒரு வெற்றியின் வார்த்தை. ஆண்டவர் இப்போ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க, ஒண்ணுமே முடியாது. இப்ப இயேசுவானவருக்கு சிலுவையில் அறையிலிருந்து ரத்தம் சிந்தி அவருக்கு உடம்புல அந்த இதை குத்தும் போது, ஈட்டியால குத்தும் போது அந்த ரத்தம் தண்ணி ஜலம் அந்த வரும்போது ஆண்டவருக்கு அந்த திராணியே இல்லாம இருந்திருக்கும். அப்போ நம்மளாம் ஒரு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்மளால சந்தோஷமா நான் முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு இந்த பாடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்மளுக்கு சொன்ன தெம்பு வருமா? நம்ம என்ன யோசிப்போம், எப்பா எல்லா கஷ்டமும் பட்டுட்டோம், எல்லாரும் முடிச்சிட்டோம், நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு, நம்மளுக்கே ஜீவன் இல்லை, நம்மளுக்கே உடம்புல பலன் இல்லை அப்படின்ட்டு அமைதியா சோர்வா சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் இங்க முடிந்தது, அந்த கஷ்டங்கள் பட்டு நமக்காக சிலுவையில் அறையுண்டு ஒரு வெற்றியின் சந்தோஷத்தை அறிவிக்கும் வகையா நமக்கு முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. சோ நம்ம இந்த நாள்ல எல்லாருமே ஏசப்பா சிலுவையில நமக்காக அறையுண்டாங்க அப்படின்னு அது ஒரு சேடானதா நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா இதுல ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். அந்த சந்தோஷத்தை நம்ம உணர்ந்தவர்களா நம்ம இங்க காணப்பட வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அப்போ இதுல என்ன அப்படின்னா, இதுல முடிந்தது அப்படின்னா இது ஒரு எண்ட், என்ன சொல்றது அப்படின்னா இது எப்பா இது முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. முடிந்தாயிற்று. கர்த்தராக பிதாவாகிய பிதா தேவனாகிய கர்த்தருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறிற்று, முடிந்தது, எல்லாமே முடிந்தாயிற்று என்ற வார்த்தையை சொல்றத இங்க குறிக்குது. டெட்டலஸ்டாய் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபினிஷ்ட். இத கிரேக்க வார்த்தையில, கிரேக்க மொழியில முடிந்தது அப்படின்னா டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாங்க. It is finished. Everything that has been surrendered for him, that has given for him, has been finished. அப்படின்ற ஒரு சந்தோஷத்தின் வார்த்தையை இங்க பகிர்ந்து கொள்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிப்போம். இது மூலியமா நம்ம ஏசப்பா நமக்காக பாடுபட்டு மரித்தாங்க, உயிர்த்தெழுந்தாங்க. அதை விட்டுட்டு இது அவருடைய நோக்கம், இதுல என்ன, நமக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திக்கிறவர்களா நம்ம உள்ள கொண்டு வருவோம். பிதாவானவர் எதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்றத முதல் பார்ப்போம். மத்தேயு 1:21 பாத்தீங்க அப்படின்னா அவள் அப்பவே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்பவே இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மரியாளிடம் அறிவிக்கிற தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களைனா யாரு? நம்மள, இங்க இருக்கிற பாவிகளாகிய நம்மள. சோ அவர்களை என்ற இடத்துல நம்மள அப்படின்னு போட்டு ஒவ்வொரு நேரமும் அந்த வசனத்தை தியானித்தோம் அப்படின்னா அவருடைய கிருபை நம்ம மேல எவ்வளவு தூரமா ஊற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து சந்தோஷம் கொண்டவர்களாய் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கலாம். அது மாதிரி யோவான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே என்று யோவான் 1:29 சொல்றாரு. இது மாதிரி எல்லா தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டுட்டே இருக்குது. இது அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு நோக்கமாய் அது எதற்காக அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளும்படியா ஒவ்வொருத்தரும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு நன்கு அறிந்த வசனம் யோவான் 3:16 பாத்தீங்க அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ அவரு நமக்கு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க? நித்திய ஜீவனை தரும்படி. நான் இந்த காரியங்கள்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சில காரியங்கள் எதெல்லாம் ஏசப்பா
வெற்றி சிறந்தாங்க அப்படின்றத நினைத்தவர்களாய் நம்ம எப்படி அந்த ரட்சிப்புக்குள்ளாய் அனுபவிக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்நோக்கி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்ப்பதற்காக அப்படின்னு, இந்த ரட்சிப்பை கொடுக்கறதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கொலோசையர் 2 13 14 15 பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சத்துக்கு செதறில்லாமலேயும் மனிதர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரேயாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராத படித்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இவ்வளவு விஷயங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நமக்கு எதிராக எழுப்பப்படுகிற லா, நம்ம சொல்ல போன சட்ட திட்டங்கள் எல்லாமே எதுவுமே எடுபடாதபடி எல்லா காரியங்களில இருந்தும் நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இயேசு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எப்படின்னா, நம்ம பண்ற பாவத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம பாவத்துக்காக நம்மள சிலுவையில அறையினா டெய்லி அரைச்சிட்டே இருக்கும். ஆனா இயேசுப்பா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே தரம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு வெற்றி சிறந்தார். இதுவும் ஒரு வெற்றி. அவர் அதுல பாத்தீங்க அப்படின்னா, அவர் பலி, இதுல மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல பார்த்துருந்தீங்க அப்படின்னா பலி செலுத்துறது ரொம்ப முக்கியமா இருக்கும். என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு உனக்கு வேணும் அப்படின்னா பலி செலுத்துவாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 9:12 பாத்தீங்க அப்படின்னா, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தரம். நம்ம பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தரம் பலி செலுத்த இருப்பாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் போய் அதே பலிய, அதே மாதிரி டைப் ஆஃப் பலிய ஒவ்வொரு வருடமும் செலுத்தணும். அப்பதான் அவங்களுக்கு பாவ நிவர்த்தி இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா புதிய ஆண்டவர் மரித்ததுக்கு அப்புறம் ரட்சிப்புக்குள்ளாய் நம்மள வழிவிட்டதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரே பலி, அவர் வேற எந்த பலியும் வேணாம், இந்த ஒரே தரம் தான் நமக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, வேற எந்த பலியுமே உங்களுக்கு தேவை கிடையாது. எல்லாமே முடிந்து, that is paid in full அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இயேசுப்பா நமக்காக படக்கூடிய சாக்ரிஃபைஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இனி ஒரு மனிதன் உலகத்துல எவ்வளவு தூரம் கடினப்படணுமோ, எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கணுமோ, எவ்வளவு வஞ்சனையான வார்த்தைகள் கேட்கணுமோ அவ்வளத்தையும் சகித்து அதை மேற்கொண்டு பொறுமையா சகித்து அன்போடு அதை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இயேசுப்பா இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் எல்லாம் நானே முடிச்சிட்டேன்ப்பா, நீங்க அதை எப்படி சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்றதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு இயேசுப்பா இந்த இடத்துல நம்மளை நினைவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னா, எபிரேயர் 10 அதிகாரம் 11 வசனம் பாருங்க. இல்லையா, அந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஆசாரியர்கள் ஒரே பலிய ஒவ்வொரு வருடமும் செலுத்துவாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, ஒரே தரம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற காரியத்தை சுட்டி காட்டாரு. அடுத்து 12ஆம் வசனம் பாத்தீங்க அப்படின்னா, 18ஆம் வசனம் ஒரு பெர்மனண்டா ஒரு ஸ்டாப் வச்சுட்டாங்க. யாருமே நீ பலி செலுத்த வேணாம், நான் பலி தந்துட்டேன், இட் ஹஸ் பீன் பேட் இன் ஃபுல் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு எண்ட் போட்டுட்டாங்க. நீங்க கஷ்டமே பட வேணாம், நீங்க ஒரு ஆடை வச்சு எனக்கு பலி செலுத்த வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ரெண்டு காரியங்கள் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, நமக்காக சாக்ரிஃபைஸ், எல்லா சாக்ரிஃபைஸும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பலிகளையும் செலுத்தி முடித்துட்டு போயிட்டாங்க. இட் ஹஸ் பீன் ஃபுல், எதுவுமே குறை கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில இருந்த திரை. நீங்க ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் தேவனுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கிரமங்கள் வந்து நமக்கு எப்படி இருக்குதா, தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினையா இருக்குதான் நம்முடைய அக்கிரமங்கள். இதுல கொலோசையர் 2:13 வாசிங்க. உங்கள் பாவத்தினாலேயும் உங்கள் மாம்சத்துக்கு சிந்தனைகளாலும் மற்றவர்களாய் இருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. உங்களுக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துட்டாங்க. சோ இங்க என்ன அப்படின்னா அந்த பிரிவினை என்ன ஆயிருக்கு, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள பிரிவினை அங்க பிரேக் ஆயிடுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இப்ப யோசிக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பரலோகத்தின் வழியா ஆயத்த பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படிதானே? ரட்சிப்பு இல்லாட்டி பரலோகத்துல பிரவேசிக்க முடியுமா? முடியாது. சோ அதுக்கும் ஒரு வே, தட் இஸ் ஹியூமன், ஒரு நார்மல் மனுஷனுக்கும் ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில உள்ள பிரிவை எடுத்து போட்டுட்டாரு. அது எல்லாத்தையும் மன்னித்துட்டாங்க. சோ நமக்கும் அவங்களுக்கும் ஆதாம் காலத்துல நீங்க பாத்தீங்க, முதலாவது அவன் பண்ண பாவத்தினால கடவுள் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. ஆனா அவன் செய்த பாவத்தினால அவன் முன்னாடி கூட அவனால வந்து நிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் தேடி கூப்பிட்டு அவன் அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல இருந்து தூரம் போயிடுறான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிவினையை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, உடை தெரிகிறார். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைத்தது வந்து இப்ப நிறைவேறிருக்கு. அப்படின்னா மத்தேயு 8:17 பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்ம நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். இந்த சிலுவையில எல்லாருக்கும் சுகம்தான். நம்ம வந்து எப்ப வந்து ரட்சிப்புக்குள்ளா போறோமோ நம்ம எதையும் பத்தி யோசிக்க வேணாம். நமக்கு ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாங்க, நீ எனக்காக இதை பண்ண, நீ பலி செலுத்த வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீ வந்து என்னுடைய நோக்கம் நிறைவேறும்படியா நீ நட, நான் உன்னை வழி நடத்துறேன் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலைய தந்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எபிரேயர் 2:14-15 பாத்தீங்க அப்படின்னா மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் அழிக்கப்பட்டான் அப்படின்னு பாக்குறோம். நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானா. எதுக்காக சிலுவையில எதுக்கு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்? நம் மரணத்தின் அதிகாரி யாரு நீங்க சொல்றாங்க, பிசாசானவன். அந்த பிசாசானவனை அழித்து போட்டுட்டார் இந்த இடத்துல. என் பிள்ளைங்க பக்கத்துல நீ வர முடியாது, நான் ஒரு சொல்யூஷன் அவங்க கையில கொடுத்துட்டு போயிடுறேன், ரட்சிப்பா அவங்களுக்கு அந்த கனியை நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு பவர்ஃபுல்லா அவங்க வந்து பிசாசானவனை அழித்துட்டு போயிட்டாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு விஷயம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு சிலுவையில வெற்றி சிறந்தா சில காரியங்கள், இதை தவிர்த்து எத்தனையோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். அதை வைத்து நமக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்தேயு 28:18-20 நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிந்த வசனம். சோ அப்போஸ்தலர்களை பார்த்து எல்லாரையும் நமக்கு அறிவித்த ஒரு நற்செய்தியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நற்செய்தியை உலகத்துக்கு சொல்லணும். சுவிசேஷத்தை நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், நான் உங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணிட்டேன், எனக்காக நீங்க என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருக்கிற நோக்கம் என்ன? நம்ம சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு மரிக்கப்பட்டு ரட்சிப்பு என்ற கனியை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற அந்த சுவிசேஷத்தை எல்லாருக்குமே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்ததா இருந்தது. நான் இவ்வளவு நாள் வாசிச்சிருப்பேன், பட் நான் இதை தியானிக்கும் போது பார்க்கும்போது மத்தேயு 10:8 பாத்தீங்க அப்படி அந்த பிற்பகுதியில இருக்கும், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். நமக்கு ஏசப்பா வந்து ஈஸியா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம எதுவும் பாக்கியம் செஞ்சிருக்கோமா, ஏதாவது நல்ல விஷயம் பண்ணோமா, ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணோமா, அதுக்கு கிரெடிட்டபிளா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆனா ஏசப்பா இலவசமா நமக்கு ஈஸியா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இலவசத்தை நம்ம என்ன பண்றோம், அந்த இதை இலவசமா மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? ஒருத்தர் நமக்கு பிடிக்காம வந்தா கொஞ்சம் திருப்பிட்டு போயிடுவோம். அப்படி எல்லா விஷயங்களும் வந்து சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம நற்சாட்சியா இருக்கணும். ரட்சிப்புன்றது வந்து நேற்று பிரசங்கத்துல ஒருத்தவங்கிட்ட ஈஸியா போயிட்டு ஒரு ஒருத்தவங்கிட்ட கிறிஸ்துவ பத்தி அறியாதவங்க, அந்நியர்னு சொல்லக்கூடாது, கிறிஸ்துவ பத்தி அறியாத ஒரு ஜனத்துல போயிட்டு நீ முதலே போயிட்டு நம்ம வந்து ஏசு வந்து இப்படி அன்பானவர் அப்படி சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்ன ஜாதி மாற்றம் பண்றாங்க, மத மாற்றம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வருது. ஆனா நம்மளுடைய
செயல்பாடுகளினால இவங்க யாரை பற்றி இருக்காங்க? நம்ம உண்மையான தேவனை நம்முடைய செயல்பாடுகள்னால அறிந்து நம்ம மேல அன்பா வந்து நம்ம கிட்டி சேருவாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும்ன்றது அவங்களே கேட்பாங்க. நீங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, நீங்க இவ்வளவு வந்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லா சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளுறீங்க, எப்படி சொல்லுங்களேன். எனக்கும் கஷ்டம் வருது, நான் சோர்ந்து போயிடுறேன், எனக்கும் கவலைகள் வருது, சோர்ந்து போயிடுறேன், ஆனா நீங்க எப்படி வந்து இதையும் எழுந்து பிரகாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நெசாட்சி. அந்த மாதிரி நம்ம இலவசமா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அதான் இங்க என்ன சொல்றாங்க, மெயின் மோட்டிவ், நம்மளுடைய நோக்கம் என்று நான் இங்க ஹைலைட் பண்றது 2 விஷயம். நம்ம இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். we have to reflect his character, reflect his love அப்படிங்கறத நான் இப்படி சொல்ல விரும்புறேன். கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா how we are going to succeed God's purpose. எப்படி நம்ம இங்க கடவுளுடைய நோக்கம், இது ரட்சிப்பு கொடுத்துட்டாங்க, இந்த பர்பஸை எப்படி நம்ம சக்சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விரைவா நான் 2 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஓட்டத்தை ஜெயமா முடித்தார் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் 4:34 பாத்தீங்க அப்படின்னா, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நம்ம இப்படி இருக்கோமா? நம்மளுக்கு ஒரு நோக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஏசப்பா இந்த நோக்கம் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த நோக்கம். ஆனா ஏசு கிறிஸ்து வந்து எப்படி இருந்தாரு? ஒவ்வொரு நாளும் எப்படி உங்களுக்கு உணவு போஜனம் ஒரு இம்பார்ட்டன்டான திங்கோ, அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? டெய்லி அதை ஒவ்வொரு நேரமும் அதை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த பிரியம் இருக்கும். கரெக்டா? ஒரு ஆசை இருந்தாதான் அதை அச்சீவ் பண்றதுக்குரிய எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 யோவான் 4:10 பாத்தீங்கன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நம்முடைய பாவங்களை ஈர்ப்பு செய்கிற கிருபை. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நம்மளுக்கு அவர் சிலுவையில் அறையப்படல, அவர் நம்ம மேல அன்பு வச்சார். நான் இயேசுவை ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்காக சிலுவையில் அறையப்படல, அவர் நம்ம மேல வைத்த அன்பு. நீ வந்து பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்ற இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் நம்ம மேல வைத்திருந்த அன்பினால சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. 1 யோவான் 2:5 பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். இந்த அன்பு இருந்தாதான் நம்மளால மற்றவங்களுக்கு இலவசமா கொடுக்க முடியும், இலவசமா அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அது என்ன தேவை? தேவ அன்பு. கடைசியா என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவ அன்பு உங்களில் இருந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இதுதான் திரும்ப அவங்கள எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றது, எப்படி இயேசுவானவருக்காக நம்ம ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுன்றத இயேசுவானவர் இப்படிதான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அன்பையும் அந்த அன்னதினமும் அதை போஜனமா நினைச்சு நம்ம வந்து அதை ஆண்டவரை வந்து தியானித்து அவர்ல பிடிப்பா இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த வெற்றியை வந்து நம்மளாலையும் மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியும். ஜெபம் செய்வோம். ஏசப்பா, இந்த நேரத்துல ரட்சாவே இந்த வார்த்தையை ஆண்டவரே நீங்க பேசி முடித்ததற்காக நன்றி ரட்சாவே. இதை நாங்க கேட்டவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, இதை சிந்தித்து நாங்க எங்க லைஃப்ல செயல்படுத்தக்கூடியவர்களாய் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் கனி அனைவரும் ருசிக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்தாங்க. நல்ல